அண்மைச் செய்தி. டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் விதிமீறல்களை கண்டறிய திடீர் சோதனைகள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனையை தடுக்க பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகளில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளன. போதைப்பொருள் விற்பனையை தடுக்க பள்ளிகள், கல்லூரிகள், விடுதிகளில் தொடர்ச்சியான சோதனைகளை மேற்கொள்ள வலியுறுத்தப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விற்பனை விதிமீறல்கள் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், இது குறித்த கூடுதல் விவரம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை கலால் ஆணையரகம் ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக போதைப் பொருள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் கூறிய நிலையில் இந்த அறிக்கையை வெளியிடுவதாக கூறியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அனைத்து மாவட்டங்களின் துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்களுக்கு கலால் துறை இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளில் மற்றும் FL2 உரிமம் பெற்ற கிளப்புகளில் விதிமீறல்களை கண்டறிய அடிக்கடி மற்றும் திடீர் ஆய்வுகளை நடத்த வேண்டும். மேலும் டாஸ்மாக் கடைகள், FL2 மற்றும் FL3 மதுபான விடுதிகளில் வேலை நேரம் கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும். டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விலையில் விற்பனை செய்யப்படுகிறதா, விதிமீறல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு அவ்வப்போது ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் டாஸ்மாக் கடைகள், FL2 மற்றும் FL3 மதுபான கடைகளில் 21 வயதுக்கு நிறைவடையாத எந்த ஒரு நபருக்கும் மதுபானம் விற்கவோ, வழங்கப்படவோ, அளிக்கப்படவோ அல்லது பரிமாறவோ கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டவிரோத மதுக்கூடங்களை கண்டறிந்து மூடுதல் மற்றும் சிறு கடைகள் போன்றவற்றில் கள்ள சந்தையில் விற்பனையை தடுத்தல் இதில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அதே போல மதுக்கடைகளில் சட்டவிரோத கலப்பட பிற மாநில மதுபானங்கள் சட்டவிரோதமாக விநியோகிப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த FL2 உரிமம் பெற்ற கிளப்புகளில் மதுக்கூடம் நடத்துவது ஒரு செயல்பாடு என்பதும் கிளப்புகளில் மற்ற பொழுதுபோக்கு செயல்பாடுகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக இந்த அறிக்கையில் கூறியிருப்பது, பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் மது மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போதை மீட்பு திட்டங்களை நடத்துவதில் சுகாதாரத்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கண்ட அறிவுறுத்தல் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். கடமையிலிருந்து தவறுதல் அல்லது அமலாக்கத்தில் அலட்சியம் காட்டுதல் ஆகியவை கடுமையான குற்றமாக கருதப்படும், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை கலால் துறை கூறியிருக்கிறார்கள். ஆகவே பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி நிறுவனங்களில் மது மற்றும் போதைப் பொருள் துஷ்பிரயோகம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றும் இதில் இந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி நித்யானந்தன்.